மனுஷகுமாரன் எத்தனை நாளுக்குப் பின் உயிர்த்தெழுந்திருப்பார்? 3 நாள். எதன் வாயிலிருந்து வரிப்பணம் எடுத்துக் கொடுக்க இயேசு பேதுருவிடம் கூறினார்? மீன். பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் அழைத்துக் கொண்டு தனியாக இருக்கச் சென்றது யார்? இயேசு. இவர் என்னுடைய நேசகுமாரன். கத்தம் எங்கிருந்து உண்டாயிற்று? மேகம். 3 கூடாரங்களைப் போடுவோம் என்று இயேசுவிடம் கூறியவன் யார்? பேதுரு. சீஷர்கள் யாரை எலியா என்று அறிந்து கொண்டார்கள்? யோவான் ஸ்நானன். மனுஷகுமாரன் யாருடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்? மனுஷர். இயேசு யாருக்கு முன்பாக மறுரூபமானார்? பேதுரு, யாக்கோபு, யோவான். குறிப்பிட்ட ஜாதி பிசாசு எவற்றின் மூலம் புறப்பட்டு போகும்? ஜெபம், உபவாசம். எந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார்? மறுரூபமலை தரிசனம். மீனின் வாயில் எத்தனை வெள்ளிப்பணம் காணப்பட்டது? 1. யார் வந்தாயிற்று என்று இயேசு தம்முடைய சீஷர்களிடம் கூறினார்? எலியா. இது ஒரு வகை ஜாதி பிசாசு என்று இயேசு எந்த வியாதியை குறிப்பிட்டார்? சந்திரரோகம். எந்த விதையளவு விசுவாசம் இருந்தால் மலையும் அப்புறம் போகும்? கடுகு. எலியா முந்தி வரவேண்டுமென்று கூறியவர்கள் யார்? வேதபாரகர். சந்திரரோகத்தால் கொடிய வேதனைப்பட்டவன் அடிக்கடி எதில் விழுந்தான்? தண்ணீர், தீ. பூமியின் ராஜாக்கள் வரியை யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று பேதுரு இயேசுவிடம் கூறினான்? அந்நியார். மறுரூபமான இயேசுவோடு பேசுகிறவர்களாக காணப்பட்டவர்கள் யார்? மோசே, எலியா. யாரை இயேசுவின் சீஷர்களால் குணமாக்கக் கூடாமற் போயிற்று? சந்திரரோகியை. உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று பேதுருவிடம் கேட்டவர்கள் யார்? வரிப்பணம் வாங்குகிறவர்கள்.